So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் as well as அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் ஆகஸ்ட் மந்த்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளாக வந்து இருக்கு. ஸோ ஆகஸ்ட் 1 to 31st வரைக்கும் ஆல் டைப் ஆஃப் ப்ரேயர்ஸாக இருக்கட்டும், ஆல் டைப் ஆஃப் ரிச்சுவல்ஸ் எதுனாலுமே சரி, வென் கம்ஸ் டு த ப்ரொடெக்ஷன் ப்ரேயர்ஸ் அண்ட் as well as ஃபார் லவ் ஸ்பெல்ஸ் எதுனாலுமே ஆஃபர் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. ஸோ உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீட்டெயில் இந்த வீடியோட ஹெல்ப் கமெண்ட்ல நான் வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் அசல்ஸ் இந்த வீடியோமே நான் வந்து டிஸ்பிளே பண்ணிருப்பேன். யூ கேன் செக் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், கமர்ஷியல் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப் வாட்ஸ்அப் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃப்க்கு ஒரு பர்ஃபெக்ட் ஷெடியூலுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கெட் சப்போர்ட் ஹைப் ஆப்ஷன். லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். ஏதோ ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க உங்க பர்சன். ஏதோ ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும், அது என்னோட தரப்புல இருந்து வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க வந்து அவங்களோட சைட்ல இருந்து ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது என்னதான் இந்த பர்சன் ஒரு ஆக்ஷன் எடுக்க ரெடியா இருந்தாலுமே அவங்களோட மனசுலயும் சரி, அவங்களோட முகத்திலயும் சரி, எந்த ஒரு சிரிப்போ ஒரு சந்தோஷமோ எதுவுமே இருக்காது உங்க பர்சனோட முகத்துல. ஒரு வேதனை மட்டும்தான் அவங்களோட ஃபேஸ்ல வந்து கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். அவங்களோட ஃபேஸ நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்ப சோகத்துல தான் வந்து இருப்பாங்க. ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிக்காவோ இல்ல ஒரு ஃபேக்கான ஒரு ஸ்மைல் கூட அவங்களோட ஃபேஸ்ல கண்டிப்பா வந்து இருந்திருக்காது. ஸோ அந்த பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஒரு பக்கம் இந்த பேட்டர்ன்ல இருந்து வெளில வரணும், இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும், ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாரி ஒரு பாசிட்டிவான ஒரு ஹோப் வந்து அவங்களுக்கு இருந்தாலும் சரி, அந்த ஒரு பாசிட்டிவா ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்ற மாரி அந்த ஒரு ஆர்வத்தோட அவங்க ஏதாவது ஒரு சில விஷயத்துல வந்து செயல்பட்டாலும் சரி. பட் ஆனா அவங்களோட முகத்த வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அந்த ஒரு வேதனையோட தான் அவங்க வந்து இருக்காங்க. பிளஸ் அதே மாரி என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னோட வாழ்க்கை மாறிடாதா, மாறிடாதா அப்படின்ற மாரி அந்த ஒரு தாட்டோட தான் உங்க பெர்சன் வந்து இருக்காங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நெறைய பிரச்சனைகள் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். இவங்களோட வாழ்க்கையில நெறைய ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ஒரு ஆளா எல்லா விஷயத்தையும் வந்து இவங்க செயல்படுத்துறாங்க. ஒரு ஆளா எல்லா விஷயத்தையும் வந்து கவனிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்ற மாரி, அவங்க ஒரு ஆளாவே தான் எல்லா விஷயத்தையும் வந்து இழுத்து போட்டு வந்து செய்றாங்க. மேற்கொண்டு இங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நெறைய விஷயத்துல உங்க பெர்சன் வந்து கட்டி போட்ட மாரி தான் வந்து ஃபீல் பண்றாங்க. ஒரு மாரி ரொம்ப பிளாக்டா, ஒரு மாரி ரொம்ப ஸ்டக்கா. ஸோ அவங்களோட ஓன் பெர்சனல் லைஃப்ன்னு பார்க்கும்போது, நெறைய விஷயத்துல உங்க பெர்சனுக்கு வந்து பிரச்சனை இருந்திருக்கலாம். சில பேருக்கு உங்க பெர்சனுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் மட்டும் இல்லாம கடன் தொல்லை அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். நெறைய நஷ்டத்த வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. வாழ்க்கையில வந்து பார்க்கும்போதும் சரி, நெறைய விஷயத்துல வந்து ஒரு ஒரு இழப்பு மட்டும் தான் அவங்களோட வாழ்க்கையில வந்து கண்டிப்பா இருந்திருக்கும். எதுவுமே வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயமாவே வந்து போயிருக்காது. ஸோ எல்லா விஷயத்துலயும் அவங்க என்னன்னா, ஒரு ரீசென்ட்டா ஒரு ஒரு 3 இயர்ஸோ, இல்ல ஒரு 2 இயர்ஸோ, இல்ல ஒரு 1 இயர் இந்த 1 to 3 இயரோட டைம் ஃப்ரேம் தான் தெரியுது. ஸோ உங்க பெர்சன் வந்து எல்லா விஷயத்துலயும் வந்து தோத்துட்டே தான் வந்து இருந்திருப்பாங்க. புதுசா ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி, அவங்க ஏதாவது சக்சஸ் ஆகணும்னு நெனச்சிருந்தா கூட, சம்மந்தமே இல்லாத ஒரு சில பாதிப்புகள் தான் அவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட பெர்சன் பத்தின விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகும். ஏன்னா, அந்த மூமெண்ட்ல அவங்க உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட லைஃப் எவ்வளோ தூரம் வந்து அவங்க அந்த ஒரு கஷ்டத்த வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் அவங்களோட வாழ்க்கையில இருக்கு அப்படின்றது உங்ககிட்ட கண்டிப்பா அவங்க வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் எனர்ஜி பார்க்கும்போது, உங்க பெர்சனோட லைஃப்ப பத்தி உங்களுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற எனர்ஜி தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இவங்க மத்தவங்களோட ஹெல்ப்போ, இவங்க மத்தவங்களோட தயவோ எதுவுமே இவங்க வந்து கேட்கல. இவங்க வந்து ஒரு ஆளா நின்னு ஒவ்வொரு பிரச்சனைக்குமே வந்து ஒரு அது எப்படி சொல்றது? ஒரு கட்டி போட்ட மாரி இருக்க ஒவ்வொரு விஷயத்துலயுமே வந்து, இதுலருந்து நம்ம எப்படி நம்மள வந்து பாதுகாக்கலாம்? இந்த விஷயத்துலருந்து நான் எப்படி காப்பாத்திக்கிறது? இதுலருந்து நம்ம எப்படி வெளில போறது? இதுலருந்து எப்படி நான் வந்து எஸ்கேப் ஆறதோ ஒரு விஷயமா இருக்கட்டும். இது மூலியமா எப்படி நான் ஒரு வளர்ச்சிய நான் வந்து எடுக்க முடியும்? அப்படின்ற மாரி ஒரு ஒரு குரோத்த நோக்கி அவங்க வந்து டிராவல் பண்றாங்க. அண்ட் அதே மாரி உங்க பெர்சனோட எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது என்ன அப்டின்னா, நைட்டு நேரம் உங்க பெர்சன் வந்து சரியா தூங்க மாட்டாங்க. கண்டிப்பா முழிச்சிருப்பாங்க. நைட்டு நேரம்னு வரும்போது தான் அதிகமான ஒரு சிந்தனைகள் அவங்களோட வாழ்க்கைய பத்தினாலும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்ப பத்தினாலும் சரி, அதிகமான சிந்தனைகள் எல்லாமே அவங்களுக்கு அந்த நைட் டைம்ல மட்டும் தான் வரும். அப்பதான் இந்த பெர்சன் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்களோட வாழ்க்கையில நடந்திருக்க ஒவ்வொரு பிரச்சனைக்குமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு தீர்வ வந்து அவங்க
ஃபைண்ட் அவுட் பண்றாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஒரு தீர்வ அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஒரு தீர்வ அவங்க வந்து முடிவு பண்றாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் சைட்ல இருந்துமே இவங்க நெறைய பிரச்சனைகள வந்து சால்வ் பண்றதுக்கு என்ன வழியோ, அத இவங்க வந்து செய்யலாம். ஆ மேபி நீங்க ஆனா உங்களோட பெர்சன் ஒரு ஜூன் மந்த்தோ, ஜூலை மந்த்தோ, செப்டம்பர் மந்த்தோ அந்த மாரி ஒரு மாசத்துல வந்து பிறந்த ஒரு பெர்சனா இருந்திருப்பீங்க. இல்லன்னா நீங்க பிறந்த தேதி ஒரு 6, 7, 9 ஸோ இந்த டைம் இல்லன்னா அந்த ஒரு லைஃப் பாத் நம்பரோட இது பிறந்த தேதி இதுவாக இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன். அண்ட் சில பேருக்கு ஆகஸ்ட்டுமே வந்து இருக்கும். ஸோ அவங்களோட கரண்ட் எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது என்ன அப்டின்னா, ஒரு முடிவு, ஒரு ஒரு ஜட்ஜ்மென்ட் ஒரு முடிவு தான் அவங்க வந்து எடுக்குறாங்க. பிரசன்ட் லைஃப்ல வந்து என்னென்ன விஷயங்கள் நமக்கு பிரச்சனையா இருக்கு, இதுலருந்து நம்ம எப்படி வெளில வரலாம், என்ன மாரி ஒரு ஆக்ஷன் வந்து எடுக்கலாம். ஸோ அது அவங்க பெர்சனலாவே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து டிசைட் பண்றாங்க. ஒரு முடிவ தேடி தான் வந்து போறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க கரண்ட் எனர்ஜின்னு பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் அண்ட் அதே மாரி ஒரு கன்க்ளூஷன். லைக் இதுதான் அப்டின்ற மாரி அவங்க ஒரு முடிவு எடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம் அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் என்னவா இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ப பத்தி அப்படின்னா, நெக்ஸ்ட் ஆக்ஷன் வைஸும் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அகெயின் அவங்க வந்து வெயிட் பண்ற மாரி தான் வந்து இருக்கு. ஸோ அகெயின் அந்த ஒரு கரண்ட் எனர்ஜி பார்த்தாலும் சரி, நெக்ஸ்ட் ஆக்ஷன் வைஸ் நம்ம வந்து பார்த்தாலும் சரி, சில விஷயத்துல இன்னும் அவங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். சில விஷயங்கள் அவங்க இன்னும் டிசைட் பண்ணிட்டே தான் வந்து இருக்காங்க. என்ன செய்யலாம், என்ன செய்யலாம் அப்படின்ற அந்த ஒரு டிசிஷன் மேக் பண்றதுலயே தான் வந்து அவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள சுத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு பாம்பு மாரி தான். அந்த ஒரு கூட்டம் எல்லாம் பார்க்கும்போது, ஒரு பாம்பு மாரி தான் அவங்கள கொத்துற மாரி தான் எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள சுத்தி இருக்கவங்களே. அவங்க ஒரு ஃபேமிலியா இருக்கட்டும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும். ஸோ பொதுவா இப்போதைக்கு அவங்க அவங்களோட வாழ்க்கையில வந்து பார்க்கும்போது, நெறைய பேர் அந்த மாரி தான் வந்து இருக்காங்க. ஒரு ஹிடன் எனிமீஸாவும் இருக்காங்க. சில பேர் உங்க பெர்சன வந்து டைரக்ட்டா கூட அட்டாக் பண்ணலாம். ஸோ அந்த மாரி ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது உங்க பெர்சனுக்கு ரொம்ப அதிகமாவே தான் வந்து இருக்கு, இந்த சிச்சுவேஷன்ல. பட் இருந்தாலும் நம்ம பார்க்குற மாரி அவங்க ஒரு சில ஆக்ஷன வந்து தைரியமா எடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு முடிவுல மட்டும் தான் வந்து இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து தன்ன தானே இன்னும் ரொம்ப வந்து தைரியப்படுத்திக்கிறாங்க அப்படின்ற மாரியும் தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு போல்டா ஒரு ஆக்ஷன் வந்து எடுக்கிற மாரி தான் அவங்க எல்லா விஷயத்தையும் வந்து பண்றாங்க. ஸோ மென்டலி இந்த பெர்சன் அந்த விஷயத்துக்கு வந்து ப்ரிஃபர் ஆறாங்கன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து மாத்தலாம். ஆ ஸோ இந்த இந்த பெயின் வந்து உங்க பெர்சனோட மனச வந்து எவ்வளோ காயப்படுத்தியிருந்தா கூட அவங்க இதுலருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு போல்டா, ஒரு தைரியமா ஒரு ஆக்ஷன் அவங்க வந்து எடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு மன தைரியத்த அவங்க வளர்த்துக்கிறாங்க இந்த இந்த மூமெண்ட்ல. அண்ட் ஃபைனலா பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்டின்னா, நம்ம எதிர்பார்க்குற மாரி எல்லா விஷயத்துலயும் நம்மளால வந்து சாதிக்க முடியும். சரி சில நேரம் நமக்கு வந்து கை குடுக்கல. சில நேரத்துல நம்ம ஒரு சில தவறுகள் வந்து பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதனால என்னவோ நம்மோட வாழ்க்கையில ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பிரச்சனைய தான் நம்ம சந்திச்சுட்டே வந்திருப்போம். அது எந்த ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் சரி. அது ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு கரியர் ரீதியா இருக்கட்டும், ஸோ ஃபேமிலி சைடா இருக்கட்டும். ஸோ எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஒரு ஒரு மெச்சூரிட்டியா இல்லாம, நம்ம ஒரு தப்பான ஒரு டிசிஷன் எடுத்தனால என்னவோ நம்மளோட உலகத்துல இவ்வளோ ஒரு பிரச்சனைகள் உருவாயிருக்கு. பட் இனி நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், ஸோ இத நம்ம வந்து ஒரு கரெக்ட்டான வேல ஓவரால் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஸோ இவங்க நம்ம எதிர்பார்க்குற மாரி ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பா அமையும் அப்டின்றதுல ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மேபி அவங்களோட வில் பவரா கூட வச்சுக்கலாம். அவங்க ஒரு ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் அவங்க மனசுல வச்சிருக்கலாம். ஸோ இத நம்ம வந்து சாதிச்சு கண்டிப்பா நம்ம காட்டுவோம். நமக்குரிய நேரம் இப்ப நம்ம வந்து உருவாக்குவோம் அப்படின்ற மாரி ஒரு ஒரு மனதைரியத்தோட உங்க பெர்சன் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்ல வந்து இருக்காங்க. ஸோ ஓவரால் இங்க பார்க்கும்போது சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் உங்க பெர்சன் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறப்போ, ஸோ ஐ ஹோப் நல்லபடியா அவங்க வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்ற மாரி தான் நானும் ஆசைப்படுறேன். அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலயும் அவங்க கண்டிப்பா வந்து ஒரு சக்சஸ் அடையட்டும். ஸோ ஃபைனலா உங்க பெர்சனோட சேனல்ல மெசேஜ்மே நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கும் உங்களோட பெர்சனுக்கும் சம்மந்தமே இல்லாம ஒரு சில ஃபைட் அப்படின்றது கண்டிப்பா வந்து நடக்கும். இப்ப அவங்க நெக்ஸ்ட் ஆக்ஷன்ல வராங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப அப்படியே ஒரு எப்படி சொல்றது? ஒரு பாசிட்டிவ் வேவா, ஒரு ரொமான்டிக்கா வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் பிராக்டிகல் மைண்ட் செட்டோட வரலாம். ஆ ஸோ "நீ ஏன் அந்த மாரி பேசியிருக்க? நீ ஏன் அந்த மாரி நடந்திருக்க?" அப்படின்ற மாரி அவங்க ஒரு கேள்வி கேட்கிற மாரி கூட மைண்ட் செட்ல கூட அவங்க வரலாம் அவங்க. பட் அஸ் பர் த கைடன்ஸா நான் இதுல சொல்ல விரும்ப வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆக்சுவலா நீங்க சேஃபா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த பெர்சன் உங்ககிட்ட வந்து ஒரு அட்டாக் பண்ற மூட்ல வந்து பேசினாலும் சரி, இல்ல ஒரு கேள்வி கேட்கிற மாரி வந்து பேசுறாங்க அப்படின்னாலும் சரி, ஸோ ரொம்பயும் ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே வந்து குடுக்க வேண்டாம். கொஞ்சம் ஷார்ட்டா, சிம்பிளா வந்து குடுங்க. அண்ட் அதே மாரி அது அந்த விஷயத்துல வந்து எதுவுமே அவங்கள ட்ரிகர் பண்ற மாரி எதுவுமே வந்து பண்ண வேண்டாம். அவங்களோட கோவத்த தூண்டுற மாரி எதுவுமே வந்து பண்ண வேண்டாம்.
உங்களோட நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையா இருக்கட்டும், நீங்க அந்த ஆன்சர் பண்ற ஒரு விதமா இருக்கட்டும், அவங்கள கோவப்படுத்துற மாரி மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பண்ணாதீங்க. இப்போதைக்கு அவங்க கொஞ்சம் பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து டீல் பண்றது பெட்டரா இருக்கும். இல்ல நீங்க வந்து அவங்கள நீங்க வந்து ஹர்ட் பண்ற மாரி நீங்க பிஹேவ் பண்ணணும்னு நீங்க நெனச்சீங்க அப்டின்னா, இந்த பெர்சன் எப்படி வேணாலும் வந்து மாறலாம். ஏன்னா இவங்க ஒரு பக்கம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. அட் த சேம் டைம் இதுல வந்து உங்களோட மைண்ட் செட்டுமே இவங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். உங்கள டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த பெர்சன். ஸோ அதனால நீங்க எவ்வளோ தூரம் பொறுமையா கொஞ்சம் காம்ப்ரமைசிங் மைண்ட் செட்டோட எடுத்துட்டு போயிட்டீங்க அப்டின்னா, இது இது ஓகே. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இன்னும் பெட்டர் வேல வந்து போகும். ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் அவங்க நல்ல மைண்ட் செட்ல வந்ததுக்கப்புறம், உங்க மனசுல என்ன குறைகள் இருக்கோ அந்த விஷயத்த எல்லாத்தையும் நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். பட் இப்போ உங்க மனசுல இருக்க குறைகள வந்து ஷேர் பண்றதுக்கு கரெக்ட்டான டைம் இப்போதைக்கு கிடையாது. ஸோ அவங்க ஒரு விஷயம் வந்து கேட்குறாங்க அப்டின்னா, அத எவ்வளோ தூரம் வந்து சாஃப்ட்டா எடுத்துட்டு போ முடியுமோ, அத சாஃப்ட்டா எடுத்துட்டு போறது, இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து இன்னும் ஒரு பெட்டரா கொண்டு போறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து இருக்கும். ஸோ தேவையில்லாத வீண் சண்டைகளோ, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவோ தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க. இந்த விஷயத்த வந்து கவனத்துல வச்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சே இன் யுவர் ரீடிங் கைஸ். நீங்க பிடிச்சிருக்கு ரெசென்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனலை வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் ஏதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் இட்டில் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டையும் கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம்ஸ் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட்டாக தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ ஆன் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும், பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகேன் கைஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டாலிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது த்ரூ ஒரு காஷன் கைடன்ஸ் ஒரு அலர்ட் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். See you guys next time. I love you all. Take care. Bye bye guys. Bye bye.